அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4 குரூப் 2க்காக ஜிகே கொஸ்டின் தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று 28ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ் மற்றும் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். முதல் கேள்வி பாருங்க. 1578 தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் எந்த இடத்தில் வெளியிடப்பட்டது? தம்பிரான் வணக்கம் 1578 வெளியிடப்பட்ட இடம் கோவா என்பது சரி. இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது? நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது? அது எத்தனை நாடுகள்னு பார்த்தீங்கன்னா 60 நாடுகள். மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் எந்த ஆண்டு ஜிக்மே ஜிங்கே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது? இது ப்ரீவியஸ் வீடியோ பதிவில் 2008 நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம். இது அந்த பூட்டான் மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சுக் அவர்களால் GNH என்ற தொடர் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ல 1972ஆம் ஆண்டு. தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டு தமிழ் இசைக்கு சிறப்பு செய்தவர் யார்? தமிழ் இசை அப்படின்னாவே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தான் தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டு தமிழ் இசைக்கு சிறப்பு செய்தவர். நமது அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போதுள்ள பகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? நமது அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போதுள்ள பகுதிகளின் எண்ணிக்கை 25. இந்திய பொருளாதாரத்தின் பலங்களில் தவறானது எது? நம்ம இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம், வேகமாக வளரும் பொருளாதாரம், பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. இதுல தவறானது பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை. இது பொருளாதாரத்தின் பலங்களில் தவறானதாகும். தமிழ் மொழி ஒரு செம்மொழி. எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாதென முதலாக வாதாடியவர் யார்? நம்ம தமிழ் மொழிங்கிறது ஒரு செம்மொழி, இதை வட்டார மொழின்னு அழைக்கக்கூடாது அப்படின்னு சென்னை பல்கலைக்கழகம் எதிராக வாதாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர், அதாவது சூரிய நாராயண சாஸ்திரி ஆவார். அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 16/9/2016 வரை பார்த்தீங்கன்னா 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. மக்கள் தொகையில் 1921ஆம் வருடம் என்னவென அழைக்கப்படுகிறது? இதுல பெரும் பிரிவினை வருடம், சிறிய பிரிவினைன்னு பார்த்துருப்போம். 21ஆம் வருடம் மக்கள் தொகையில அது பார்த்தீங்கன்னா பெரும் பிரிவினை வருடம் என்று அழைக்கப்படுகிறது. மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் என பொதுவாக கூறப்படுகிறது? தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் மறைமலையடிகள். அவர் எந்த ஆண்டு தொடங்கினார்? ஆப்ஷன்ல 1916ஆம் ஆண்டு தொடங்கினார். அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மக்கள் தொகை அடர்த்தி என்பது என்ன? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு தான் மக்கள் தொகை அடர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. டாக்டர் சி நடேசனார் என்னும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கிய ஆண்டு எந்த ஆண்டு? சி நடேசனார் மதராஸ் ஐக்கிய கழகம் என்ற அமைப்பை உருவாக்கிய ஆண்டு 1912ஆம் ஆண்டு. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றை எந்த நாளன்று ஒன்றாக இணைத்தது? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் இது ரெண்டும் ஒன்றாக இணைந்த நாள் எந்த நாள்? ஆப்ஷன்ல 27/8/2007ஆம் ஆண்டன்று இணைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது?
அந்த நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா எத்தனை அமர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 அமர்வுகளாக நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி எந்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் வரை ஆட்சியில் தொடர்ந்து நீடித்தது? அதில் 1920 அந்த ஒத்துழையாமை இயக்கத்தினால என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் கட்சி தேர்தலை புறக்கணிக்கும். அப்போ நீதி கட்சி தான் தேர்தல் வெற்றி பெறுவாங்க. அதிலிருந்து எந்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் வரை நீதி கட்சி ஆட்சியில் தொடர்ந்து நீடித்தது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1937 ஆண்டு வரை. இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர் யார்? இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் என்று கூறியவர் சுந்தர் பிச்சை. அரசியலமைப்பின் திறவுகோல் எது? அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகவுரையாகும். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி அங்கீகரித்த ஆண்டு எந்த ஆண்டு? தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி அங்கீகரித்த ஆண்டு 1921 ஆண்டாகும். எந்த ஆண்டு வரை கல்வி மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது? அது கல்வி மாநில பட்டியலில் இருந்தது, இப்போ மத்திய பட்டியலுக்கு போயிருச்சு. அது எந்த ஆண்டு வரை? ஆப்ஷன்ல 1976 ஆண்டு வரை கல்வி மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது. பெரியார் புத்தரின் 2500வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள பர்மா சென்ற ஆண்டு எந்த ஆண்டு? அப்போ புத்தரின் 2500வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அதில் கலந்து கொள்ள பெரியார் சென்ற ஆண்டு 1954 ஆண்டாகும். சிட்டிசன் என்னும் சொல் ஸ்விஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்ன? சிட்டிசன் இது லத்தீன் மொழி சொல். இதனுடைய பொருள் என்னன்னு பாருங்க. ஆப்ஷன்ல நகர அரசில் வசிப்பவர் என்பது பொருளாகும். ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை என்றவர் யார்? ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை என்றவர் திருவள்ளுவர் என்பது சரி. நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு? சேலம் மாநாட்டில் அப்படி பெயர் சூட்டினாங்க. அது எந்த ஆண்டுன்னு பாருங்க. 1944 ஆண்டாகும். குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது எந்த பத்திரிகையில் பணியாற்றினார்? ஜே.சி. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது பணியாற்றிய பத்திரிகை ஆப்ஷன்ல யங் இந்தியா என்பது சரியான விடை. பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் எந்த நூல்? பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலாகும். குடியுரிமையை பற்றி விவரிக்கும் சட்ட பிரிவுகள் என்ன? குடியுரிமை இது ஒரு முக்கியமான கேள்வி. சட்டப்பிரிவு 5 முதல் 11 வரை குடியுரிமையை பற்றி விவரிக்கிறது. இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது என்ன? இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா பகுதி 3 தான் இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எது? அரசியலமைப்பின் பாதுகாவலன் எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன் ஆகும். இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறப்படும் சரத்து எந்த சரத்து? இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா இது ஒரு முக்கியமான கேள்வி. என்று கூறப்படும் சரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சரத்து 32 ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் ஆல்.